வணக்கம் நண்பர்களே. 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி முக்கியமான சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு காரை மாருதி சுசுகி நிறுவனம் இந்தியாவில் கூடிய விரைவில் விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. அது எந்த கார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி ஒரு காலத்தில் எப்படி இருந்த நிறுவனம் இன்னைக்கு 9வது இடம் 10வது இடம் அப்படின்னு ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அந்த இடத்த மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்க போறாங்க. அது எந்த கார் எந்த பிராண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். முதல்ல மாருதி சுசுகி நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வர போற நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார் எது அப்படின்னா பிரான்ஸ் காரு. பிரான்ஸ் புது காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இருந்த கார் தான். பட் அதில் இப்போ அடுத்ததான் மேஜர் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. 2-3 விஷயங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. இப்போதைக்கு பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரீச் மாருதி சுசுகிக்கு கிடைச்சிருக்கு. 2023 டெல்லியில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போல தான் இந்த காரை ஷோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்கள்ல இந்த காரோடைய டெலிவரி லான்ச் பண்ணாங்க. டெலிவரி ஸ்டார்ட் ஆனிச்சு. டெலிவரி ஸ்டார்ட் ஆன சமயத்தில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது குறைய தொடங்குச்சு. இப்போ மாருதி சுசுகியில் ஆல்ரெடி பிரபலமாக இருந்த ஒரு கார் தான் பலேனோ. இந்த பலேனோ காரை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு கார் தான் பிரான்ஸு. இருந்தாலும் பலேனோவுக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பு பிரான்ஸுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. சில வருஷங்களாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் போணுச்சு. ஆனால் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 2025 மே மாதம்லாம் எடுத்துக்கிட்டோன்னா 13,584 கார்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருந்தாங்க. பட் நடப்பாண்டில் 20,000 கிராஸ் பண்ணியிருக்காங்க. நடப்பாண்டு மே மாதம் 20,686 பிரான்ஸ் கார்களை மாருதி சுசுகி நிறுவனம் விற்பனை பண்ணியிருக்கு. கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் 52% கிட்ட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷத்துல ஏப்ரல் மாசம் எடுத்துக்கிட்டோம்னா 18,829 கார்களை விற்பனை பண்ணியிருந்தாங்க. அப்ப ஏப்ரலை விட மே மாசம் இன்னுமே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 857 கார்கள் கிட்ட அதிகமா விற்பனை பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் கடந்த மே மாசம் பிரான்ஸ் கார் இன்னொரு விஷயமும் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா இந்தியாலேயே அதிகமா சேல்ஸ் ஆன கார்கள் லிஸ்ட்ல செகண்ட் இடத்தை பிரான்ஸ் பிடிச்சது. ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஓவராலா முதல் இடத்துல டிசையர் கார் இருந்துச்சு. 24,546 கார்கள் விற்பனை பண்ணியிருந்தாங்க. 2வது இடத்த பிரான்ஸ் பிடிச்சது. அதே மாதிரி அந்த மே மாசத்துல 4 கார்கள் மட்டும்தான் 20,000க்கு மேல சேல்ஸ் ஆயிருந்துச்சு. அதுல மீதி இருக்கக்கூடிய 2 கார்கள் எது அப்படின்னா ஒன்னு மாருதி சுசுகில இருக்கக்கூடிய எர்டிகா, இன்னொன்னு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச். இந்த 4 காருமே 20,000க்கு மேல சேல் ஆனிச்சு. அதுல முக்கியமான ஒரு காரா பிரான்ஸ் கார் பார்க்கப்படுது. இப்போ இந்த பிரான்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் சிக்மா, டெல்டா, டெல்டா பிளஸ், ஜெட்டா, ஆல்பா அப்படின்னு 5 விதமான வேரியன்ட்ல விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. 6.85 லட்சத்துல இருந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பேஸ் மாடலோட பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. 11.98 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில விற்பனையில் இருக்கு. ரீசெண்டா கடந்த வருஷம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த ஒரு ஜிஎஸ்டி ரிவைஸ் பிளான்னால பிரான்ஸ் காரோடைய பிரைஸ் 70,000 ஆரம்பிச்சு 1,13,000 வரைக்கும் பிரைஸ் குறைஞ்சுது. இப்ப இந்த கார் அறிமுகமான 32 மாசத்திலே 4 லட்சம் யூனிட்ஸ் கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு புறம் இதுல அப்கமிங்ல 2-3 பிளான் வச்சிருக்காங்க. ஒன்னு ஃபிளெக்ஸ் ஃபியூவல் டைப்ல பிரான்ஸ் காரை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இன்னொரு புறம் ஹைபிரிட் இன்ஜின் கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி இருக்க மாடல்லையே நமக்கு மைல்டு ஹைபிரிட் இன்ஜின் கொடுக்குறாங்க. பட் அது டொயோட்டா நிறுவனத்தினுடையது. இப்ப மாருதி சுசுகி என்ன பிளான் பண்றாங்கன்னா ஸ்ட்ராங் ஹைபிரிட் சிஸ்டத்தோட இந்த காரை விற்பனைக்கு இந்த வருஷத்துல கொண்டு வர போறாங்க ஃபெஸ்டிவல் டைம்ல. அதுல நமக்கு 2 பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு என்னன்னா ஸ்ட்ராங் ஹைபிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால மைலேஜ் 25 கிட்ட நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் டொயோட்டா ஹைபிரிட் சிஸ்டம் பிரைஸ் அதிகம். இன்னோஸ்லயே மாருதி ஸ்ட்ராங் ஹைபிரிட் சிஸ்டத்தை டெவலப் பண்ணி பிரான்ஸ் கார்ல கொடுக்க போறாங்க. அப்போ பிரைஸும் கம்மியாகும், பிரைஸும் அதிகமா உயராது. அப்ப ரீசனபிள் பிரைஸ்ல மைலேஜ் அதிகமா கொடுக்குற மாதிரி ஒரு காரா பிரான்ஸ் கார் மாறப்போகுது அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அடுத்த அப்டேட் போனோம்னா இந்தியால மிட் சைஸ் எஸ்யூவிக்கான அந்த ஒரு செக்மெண்ட், அந்த ஒரு போட்டி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஹுண்டாயில கிரெட்டா, கியால செல்டோஸ், மாருதி கிராண்ட் விட்டாரா, அடுத்து மாருதி சுசுகில விக்டோரிஸ், டொயோட்டால அர்பன் க்ரூசர், ஹைரைடர், ஸ்கோடா குஷாக்கு, ஃபோக்ஸ்வாகன் டைகன், இந்த மாதிரி லிஸ்ட் பெருசா இருக்கு. இப்ப இதுல புதுசா உள்ள வந்தது புதிய தலைமுறை டஸ்டர். டஸ்டர் ஆல்ரெடி இந்தியாவில் இருந்த காரா இருந்தாலுமே கூட இப்ப முன்னாடி இருந்த மாடலை விட இப்ப வந்திருக்க மாடல் இன்னும் கொஞ்சம் சைஸ் அடிப்படையில் பெருசா மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதோட இந்த லிஸ்ட் நிக்க போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இப்போதைக்கு இந்தியாவில் நிசான் மற்றும் ரெனால்ட் 2 நிறுவனமே டைப்ல தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த டஸ்டர் காரை பேஸ் பண்ணி டெக்டன் அப்படிங்கிற ஒரு காரை ஜூலை 9ஆம் தேதி விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. அப்ப டெக்டனும் உள்ள வருது அப்படின்னா போட்டி இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஆனா இதே செக்மெண்ட்ல தொடர்ந்து டல் அடிச்சிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரா
ஹோண்டா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எலிவேட் அப்படிங்கிற ஒரு கார் வந்திருக்கு. எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டாக தான் செக்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் இப்போ வந்து டஸ்டருக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப 2023 கொண்டு வந்த எலிவேட் வந்து நல்லாவே ரீச் ஆயிருக்கணும். 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே பெருசாக ரீச் இல்லை. அதுமாரி எந்த விதமான ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டுமே வந்து கொடுக்காம இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் ஃபெஸ்டிவல் டைமில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறதா இருக்காங்களாம். ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இன்ஜினில் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வரப்போகிறது கிடையாது. அதே 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க. பட் டிசைன் அடிப்படையில் நிறைய சேஞ்சஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ் மாடலோட பிரைஸ் வந்து 12 லட்சம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்தியாவில் வந்து டாப்ல இருந்த நிறுவனமாக ஹோண்டா வந்து இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து அந்த அதிகமாக கார்களை விற்பனை பண்ணக்கூடிய டாப் 10 பிராண்டுன்னு எடுத்தோம்னா 9வது இடத்துல 10வது இடத்துல ரெனால்ட் நிறுவனத்தோட வந்து போட்டி போடுற அளவுக்கு ஹோண்டா வந்து சரிவை தான் வந்து சந்திச்சிருக்கு. இருந்தாலும் அப்கமிங்ல எக்கச்சக்கமான பிளான் வந்து வச்சிருக்காங்க. 2030க்குள்ள எக்கச்சக்கமான எஸ்யூவி கார்கள் இந்தியாவில் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரும்ப ஹோண்டா வந்து டாப்புக்கு போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.